नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस्सियाम कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून सदक़ल्लाहुल अज़ीम। சங்கையான மூமின்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நேர்களே, நாமெல்லாம் 2 மாதங்களுக்கு முன்னர் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்ட துஆவை அல்லாஹு தாலா கபூல் செய்து எங்களுக்கு ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். நாமெல்லாம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று நாமெல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் செய்த துஆவை அல்லாஹு தாலா கபூல் செய்து ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவ்வலுஹு ரஹ்மா வஅவுஸதுஹு மக்ஃபிரா வாஹிருஹு இத்கும் மினன் நார். இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்ப 10 நாட்களும் அல்லாஹு தாலாவினுடைய ரஹ்மத்தினுடைய 10 நாட்கள் என்றும், நடுவிலே வரக்கூடிய மத்திய பகுதி அல்லாஹு தாலாவினுடைய மக்ஃபிரத்தினுடைய 10 நாட்கள் என்றும், பின்னால் வரக்கூடிய அந்த 10 நாட்களும் நரக விடுதலையினுடைய 10 நாட்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்து நாங்கள் அந்த ஆரம்ப பகுதி ரஹ்மத்தினுடைய பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஹ்மத்தினுடைய பகுதியில் நாங்கள் அதிகம் அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அதிகம் அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை கேட்டு அவனுடைய ரஹ்மத்தினுடைய கூட்டத்துக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும். அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளையில் அவனுடைய அரிசிக்கு கீழால் இருந்து ஒரு கடிதத்தை எடுப்பான். அதிலே எழுதப்பட்டிருக்கும், இன்ன ரஹ்மதி சபகத கலபி, என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய கோபத்தை முந்தி விட்டது, அல்லது என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத்தை தணிக்கும் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அரிசிக்கு கீழால் இருந்து கியாமத்துடைய நாளையில் ஒரு கடிதத்தை அல்லாஹு தாலா எடுப்பான். இந்த உம்மத்தின் மீது, இந்த அடியார்கள் மீது அல்லாஹு தாலாவினுடைய ரஹ்மத்து சொரிந்து சொரியக்கூடிய ஒரு சங்கையான மாதம் ரமலானுடைய மாதம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை குர்ஆன் பேசுகின்றது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுமையான நோயை கொண்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். என்றாலும் ஒரு கட்டத்திலும் கூட அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில், இறைவா, நீ எனக்கு இப்படி ஒரு நோயை தந்து விட்டாய், இப்படி ஒரு நோய் என் மீது இருக்குகின்றது, எனவே இந்த நோயை இல்லாமல் ஆக்கு என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னதான் சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, வ அய்யூப இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அத்துர், இப்படியான ஒரு தங்கடத்தை, ஒரு நோயை நீ எனக்கு தந்து விட்டாய், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்குகின்றாய் என்று, நீ ரஹ்மத்துக்குரியவன் என்றுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்தான் என்றால், அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோயை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீக்கினான். அவனுடைய ரஹ்மத்தை அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது அல்லாஹு தாலா சொரிந்து அந்த நோயை நீக்கி அவர்களுக்கு பூரண ஆஃபியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவன் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தாலா அடியார்கள் மீது அவனுடைய ரஹ்மத்தை சொரிவதற்கு அடியார்கள் அவனிடத்திலே தௌபா கேட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அவனுக்கு விருப்பமான, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான அடியார்களாக மாறுவதற்கு இந்த சங்கையான ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த ரமலானிலே நாங்கள் ஆரம்ப 10 ரஹ்மத்தினுடைய 10 அந்த பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான மூமின்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நேர்களே, அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய பாக்கியம், அதனை நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா தருகின்றான். இந்த ரமலான் எங்களை விட்டு பிரியும், வருகின்ற வருடமும் ரமலான் வரும், நாங்கள் உயிருடன் இருப்போமா என்பது யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை.
அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். பாக்கியத்தை தவற விடாமல் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமலானை பரிபூரணமாக அமட்களுடன் கழிப்பதற்கும் இந்த ஆரம்ப 10 ரஹ்மத்தினுடைய 10ஆக இருக்குகின்றது. அதிகம் அல்லாஹு தாலாவினுடைய ரஹ்மத்தை கேட்டு நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமான கூட்டத்திலே எங்களை அல்லாஹு தாலா ஆக்குவதற்கு நாங்கள் அதிகம் இந்த ரமலானை பயன்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரய்யான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.